குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தலைவலி இருக்கும்போது இந்த முத்திரையை செய்தால் தலைவலி குணமாகும். இப்போது அந்த முத்திரையை நான் செய்து காட்டுகிறேன். 1 2 3 1 2 3 1 2 3. இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலின்றது ஓரளவுக்கு வலி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து எப்பப்போ தலைவலி இருக்கோ அப்போ அந்த பொட்டில் மசாஜ் செய்ய வேண்டும். அடுத்ததாக இப்போது சொல்கிறது பார்த்திங்கன்னா கபாலத்தில், மூளைக்குள்ளே இருக்கிற கபாலத்தில் நீர் தேங்கி இருந்தாவோ இல்லை ஏதாவது கழிவுகள் இதுவாக இருந்தாவோ கூட பார்த்திங்கன்னா வீசிங்கு அந்த இதெல்லாம் வரும். அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வலது கையை சின் முதிரை, இந்த மாதிரி ஒரு சின் முதிரையை தொடை மேலே வச்சுக்கணும். இடது கையோட ஆள்காட்டி விரல் இப்படி வச்சுட்டு வலது கையை முறை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுத்துக்கணும். திருப்பி மீண்டும் இடது கை ஆள்காட்டி விரலால் வலது மூக்கில் இருக்கிறத வெளியேற்றணும். இதை தொடர்ந்து ஒரு 10 முறை செய்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு செய்தார்கள் என்றால் தலையில் ஏதாவது நீர் தேங்கி இருந்தாலோ இல்லை ஏதாவது கழிவுகள் தேங்கி இருந்தாலோ அது வெளியேற்றப்படும். இதனாலேயும் தலைவலி ஏற்படலாம். அது குணமாகும். இதை தொடர்ந்து செய்து வந்தால், தினமும் செய்து வந்தால் நம்ம உடம்புல எந்த கழிவுகளும் தேங்கி இருக்காது என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம்.